ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பதினெட்டு 1/2024 சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 3:16 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் ரேவதி. காலை 8:31 பின்பு அஸ்வதி. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சுபிட்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது சுபிட்சமான சூழ்நிலைகள் சுலபமாக அமையக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கணவன் மனைவிக்குள்ள கட்டில் உறவுகளும் தொட்டில் உறவுகளும் சந்தோஷமான உறவுகளாக மாறக்கூடிய சூழல் அதிகரிக்குது. நீண்ட நாளாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த பந்தங்களை யோசிக்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சேர்ந்தவங்க சூளாயுத சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் அமையும். வாழ்க்கையில் உயரங்கள் கிடைக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைக்கணமே இல்லாமல் தாம்பத்தியத்தின் இலக்கணத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க ஏழுமலை ஆண்டவரை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது அன்பு பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்கள் மிகுதியாகக்கூடிய, பொதுவாகவே கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆழ மரமும் 6 குலமும் ஆன்மீகத்தின் சின்னம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க கண்டியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால அருமை நண்பர்கள் மூலமாக பெருமைகளும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது மன நிறைவு கிடைக்கக்கூடிய, கணவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப பாசம் பெருகக்கூடிய, மொத்த குடும்பத்துக்கு கௌரவம் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்திசாலிகளை விட சில நேரங்களில் அதிர்ஷ்டசாலிகள் அதிகம் ஜெயிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க கற்பக விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் தொழில் அல்லது வியாபார ரீதியாக தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக போட்டிகள் தானாக விலகும். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும், பணம் பணத்தோடு சேரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் எதிர்பார்த்து ஏங்கி தவித்த ஆசைகள் எல்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய யதார்த்தமான சூழல் இன்றைய நாளில் அமையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாகவே சந்திக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசாட்சிக்கு மீறிய அரசாட்சி இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க காவல்பட்டி காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, உன்னதங்கள் கிடைக்கக்கூடிய, மன நிறைவு கிடைக்கக்கூடிய, மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய, உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதன் வாளாட்டினால் வம்பு, நாய் வாளாட்டினால் அன்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க லோகேஸ்வர சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்தங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது வாழ்க்கைக்கு தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மனசுக்கு தேவையான வசந்தங்கள் பெருகக்கூடிய, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சலனங்களையும் சறுக்கல்களையும் சகித்து வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க அக்னிபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏராளமாக சம்பாதிக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் அமையும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான சிறப்புகளும் மதிப்புகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிதற விடாமல் பாதுகாக்கக்கூடிய அம்மா அப்பாவை பதற விடாமல் பாதுகாப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க சௌடாம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவுகள் உருவாகக்கூடிய நல்ல நாள். அதாவது அகத்தில் தெளிவு, முகத்தில் பொலிவு, பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி, இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுக்கான தொழில்துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அஸ்திவாரத்தை விட அப்பா என்ற ஸ்தானம் உறுதியானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சேர்ந்தவங்க தர்மலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் இணையக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் விட்டு போன உறவுகள், நீங்கள் கெட்டு போன காலத்தில் உங்களை விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய, அந்த உறவு என்ற பாலத்தை தொடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலக அழகியை விட உன் அம்மாதான் அழகி என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சேர்ந்தவங்க திரிசூலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது தைரிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் தன வரவு கிடைக்கக்கூடிய, பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய, பதட்டமில்லாத செயல்பாடுகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
கல்வியை விட கடந்து போன வாழ்க்கை முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க வேத நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.